ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கடைக்காச்சும் நம்ம போவோம். அந்த ஒரு கடையிலேருந்து நான் ரெசிப்ட் கண்டிப்பா வாங்குவோம். ஸோ அந்த ரெசிப்ட்ட வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலான்றத அந்த வீடியோ நான் சொல்லப் போறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாட்டியாச்சும் ஒரு கடைக்கு போவோம். ஸோ அந்த கடையில வந்து ஒரு ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்ட்ட நம்ம வேஸ்ட்டா குப்பையில போடுறதுக்கு, அது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அத வாங்கிட்டு ஸ்பிளிட் வைஸ்ல போட்டு அந்த ரெசிப்ட்ட தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க. 1 இயரா நீங்க கன்டினியூஸா ரெசிப்ட் வாங்குறீங்க. ஆனா நீங்க ரெசிப்ட் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு அது கேஷா கன்வெர்ட் ஆகணும்னா என்னன்னு பண்ணலாம்னா, அந்த ரெசிப்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல வந்து நீங்க அந்த ரெசிப்ட்ட அப்லோட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். அதுல வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு செல்ஃப் டேட்டா எதுவுமே போதும். ஜஸ்ட் அது ஒரு உங்களுக்கு அந்த நீங்க அந்த சர்வே அந்த ஒரு டேட்டா குடுக்குறீங்க. எவ்வளவு பில்லா இருக்குன்ட்டு. நீங்க அது பண்ணீங்கன்னா, உங்க உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆப்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் மாரி கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். கலெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணீங்கன்னா, அத ரிடீம் பண்ணி நீங்க கேஷா ஆக்கிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் நான் இத யூஸ் பண்றேன், நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்றத நான் சொல்லப் போறேன். ஸோ நான் ரெகுலரா கடைக்கு போவேன். டிம் ஹார்ட்டன்ஸ் போவேன். நெறைய ஃப்ரெஷ்கோ, ஃபுட் பேசிக்லாம் போம்போது எனக்கு ரெசிப்ட் வரும். ஸோ அந்த ரெசிப்ட்ஸ் எப்படின்னா, அந்த அந்த எல்லா ஆப்லயும் எப்படின்னா 7 டேஸ்க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரெசிப்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் என்ன ஆப்லாம் யூஸ் பண்றேன்னா, ரெசிப்ட் ஜார், ரெசிப்ட் ஆக், அப்புறம் வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ். இந்த 3 ஆப் தான் நான் யூஸ் பண்றேன். கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் வந்து நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து கூகுள் ஒப்பீனியன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா, சர்வே மாரி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாலர்ஸ்லயோ உங்களுக்கு இந்தியால இருந்தீங்கன்னா, ஐஎன்ஆர்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆயிட்டே போகும். ஸோ அது ஆட் ஆயிட்டே போச்சுன்னா, நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதனா கூகுள் ப்ளே ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி வந்து அ கூகுள் ஒப்பீனியன்ல. ஆனா அதே கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்ல நீங்க ஒரு லொகேஷன் போனீங்கன்னா, உங்கள அப்லோட் தி ரிசிப்ட்ன்னு ஏதோ காட்டும். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த ரெசிப்ட் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஒரு 10 சென்ட்ஸ், 20 சென்ட்ஸ் வந்து நான் டாலர்ல சொல்றேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம 10 சென்ட், 20 சென்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா அத அப்படியே ஆட் பண்ணிட்டே ரெசிப்ட் எப்படியும் நம்ம வேஸ்ட்டா நம்ம குப்பையில போடுவோம். அதுக்கு நீங்க ஒரு 10 சென்ட் வருதுன்னா, 10 சென்ட் நீங்க 10 வாட்டி பண்ணா உங்களுக்கு $1. $1ல ஒரு ஒரு நீங்க ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாம். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். சேம் வித் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அண்ட் இதுவும். அ கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்ல எப்படி ரெசிப்ட் ஆக், ரெசிப்ட் ஜார் பார்த்தீங்கன்னா, சேம். ஆனா இது ஒப்பீனியன்ஸ்லாம் தர மாரி இருக்காது. நீங்க ஜஸ்ட் ரெசிப்ட் அப்லோட் பண்ணீங்க 7 டேஸ்க்குள்ள. அப்லோட் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே வரும். ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்ட உடனே நீங்க வந்து அத ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு $10க்கு 1000 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டூ $10ன்னு போட்டுருப்பாங்க. ஸோ $1000 வந்தோனே நீங்க $10 ரிடீம் பண்ணிப்பீங்க. யோசிச்சு பாருங்க. கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ், ஆ ரெசிப்ட் ஜார், ரெசிப்ட் ஆக் இந்த 3த்துலயுமே நீங்க வந்து ஒரே ரெசிப்ட்டே நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ 3த்துலயுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கும். நீங்க அத ரிடீம் பண்ணிக்கலாம். கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்ல வந்து டைரக்டாவே கேஷா உங்க அக்கவுண்ட்க்கு போயிடும். நீங்க வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல Play Storeல எதனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்ல வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ரெசிப்ட் ஆக்ல வந்து காசு வித்ட்ரா பண்ண முடியும். அத வந்து பேபால் அக்கவுண்ட் மூலமா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெசிப்ட் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்ல வந்து நீங்க Play Storeல எதனா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரெசிப்ட் ஆக்லயும், ரெசிப்ட் ஜார்லயும் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். பாயிண்ட்ஸ் வந்து ரிடீம் பண்ணிட்டு நீங்க பேபால் அக்கவுண்ட் மூலமா உங்களுக்கு கேஷ் அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்க வந்து எப்படிலாம் அது யூஸ் பண்ண முடியும்னா 7 டேஸ்க்குள்ள நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ரெசிப்ட்ட. 7 டேஸ்க்குள்ள அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கலெக்ட் ஆயிடும். அது அப்படியே சேர்ந்துட்டே வரும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க 10,000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ரிடீம் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சேர்த்து வச்சுட்டு போய் ஒரேடியா மொத்தமா ரிடீம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஆப்ஸ் நான் யூஸ் பண்றது. இது எனக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வெளியில போவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன், கிராசரிஸ் வாங்குவேன். ஸோ அந்த ரெசிப்ட் எடுத்து எதுக்கு நான் ஃப்ரீயா தானே இருக்க போகுது. அந்த ரெசிப்ட்ட நான் ஏன் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அந்த ரெசிப்ட் எப்படி அத வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, இது ஒரு ஆப்ஷனா எனக்கு கிடைச்சது. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. எதுக்கு ரெசிப்ட் வேஸ்ட்டா வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு, நம்ம அத வச்சு எதனா யூஸ்ஃபுல்லா எதா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இத பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பா. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.